எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நம்ம இப்படி சொல்ல கேட்டிருப்போம், இவங்களுக்கெல்லாம் ஒரு கல்லான இருதயமா இருக்கு, இன்னும் கரையாதா அப்படின்ட்டுலாம் சொல்ல கேட்டிருப்போம். இன்னைக்கு இதே மாதிரி கல்லான இருதயத்தை கொண்ட மனுஷங்க நம்ம நடுவில் வாழ்றாங்க. மோஸ்ட்லி நம்ம குடும்பங்கள்லையா இருக்கலாம், இன்னும் நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இன்னும் நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், நம்ம தாய் தகப்பனா கூட இருக்கலாம். சில நேரங்களில் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், இந்த குணநலன்லேருந்து நீங்கள் மாறுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்களோட உள்ளத்தில் கொஞ்சம் கூட அந்த மாறுறதுக்கான இருதயம் வராது. ஒரு உணர்வற்ற இருதயம் தான் அவங்களுக்கு இருக்கும், ஒரு கல்லான இருதயம் தான் இருக்கும். இதனால நம்மளும் சோர்வற்று போய் இருப்போம். ஐயோ, நம்ம எவ்வளோ சொல்லி இவங்க கேட்கலையே, நம்மளை திரும்ப திரும்ப காயப்படுத்துகிறாங்களே. இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களோட ரட்சிப்புக்காக நம்ம நிற்கலாம், இவங்களுடைய இதயம் கொஞ்சமாவது மாறாதா, கொஞ்சமாவது ஏசப்பாவை நோக்கி திரும்பாதா அப்படின்லாம் நம்ம சொல்லி நம்ம ஏங்கி தவிப்போம் இல்லையா. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாங்க, நவமான இருதயத்தை கொடுத்து அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். இல்லை அவங்களுடைய இதயம் கல்லாக இருந்துச்சா, அந்த கல்லை எடுத்து போட்டு ஒரு சதையான இருதயத்தை நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. தினந்தோறும் உங்களை காயப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இவங்களுக்கு ஒரு நவமான இருதயத்தை கொடுங்க, இல்லை இவங்களுக்கு கல்லான இருதயம் இருக்குது, அதை எடுத்து போட்டு ஒரு சதையான இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை தருவாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.